யாரெல்லாம் நம்ம போவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்கிறோமோ அவங்கள வந்து இந்த சின்ன டீம் கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற டீம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸான ஆட்டம் தான் இன்னைக்கு ஆர்சிபியுடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா 8 கேம் விளையாடினாலும் 3 கேம் ஹோம் கிரவுண்டில் அடுத்தடுத்து தோல்வி, 3 ஹாட்ரிக் தோல்விக்கு அப்புறம் திரும்பவும் ஹோம் கிரவுண்டில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ பயத்தில் ஆடுறாங்க, நடுக்கத்தில் ஆடுறாங்க ஆர்சிபி. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு அட்வான்டேஜாக அமையவே இல்லை. ஸோ இப்போ லிவி கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், மும்பை மாதிரியான டீமுக்கு ஹோம் கிரவுண்ட் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் ஆர்சிபி மாதிரி இந்த டீமுக்கு ஹோம் கிரவுண்டே வேணாம், வெளியில் போயிடுறோம் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், டாஸ், இந்த ரெண்டுமே ஆர்சிபிக்கு ஒரு பெரிய த்ரெட்டனாக இருக்குது. ஆமாவா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க தோத்த எல்லா கேமுமே ஹோம் கிரவுண்ட் அப்படி சொல்லணும். இன்னும் 4 கேம் அவங்களுக்கு இன்னைக்கு மேட்சோட சேர்த்து இன்னும் 4 கேம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹோம் கிரவுண்டில் அவங்க ஆட வேண்டியது இருக்குது. அது வந்து அவங்க ஆர்சிபிக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு ஆட போகிற மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து இதுக்கு மேலே விடுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அவங்க வந்து வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆர்சிபிக்கு இன்னைக்கு தோத்தாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் பஞ்சாப் அப்படியே ஸ்லோவாக மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பயத்தோட தான் அவங்க ஆடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா எப்பவுமே வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நல்லா ஆட வேண்டியவங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சொதப்பலாக இருக்குது. கண்டிப்பாக மேபி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான கேம் பிளான் வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்க்குற அவங்களோட கேம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பிளே ஆஃப் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோட தான் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த பக்கம் மும்பைக்கு ரோஹித் சர்மா எப்படி அவங்கள ஆடி கொடுக்குறாரோ இந்த பக்கம் அதே மாதிரி தான் கோலி பெங்களூரை எல்லா சீசன் மாதிரி இந்த வருஷமும் அவளோட ஸ்டெடி பேட்டிங்கால கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி மேலே ஒரு 4th பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமான ஒரு ஆள் விராட் கோலி. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ் வந்து ஒரு மேஜர் ரோல், எப்பவுமே எல்லா கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ணுது. இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சேசிங் எடுத்தாங்க அப்படின்னா பெங்களூருக்கு ஒரு 75% இன்னைக்கு ஹோம் கிரவுண்டில் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே லிவி, ஆக்சுவலி வந்து ஆர்சிபியுடைய பிளேயிங் 11 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளேயிங் 11ல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ஆர்சிபியுடைய பிளேயிங் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்சால்ட்லேருந்து அவங்க வந்து அதிரடியாக ஆரம்பித்தாலும் சம்டைம்ஸ் ரஜத் பட்டிதார் அண்டு ஷேக் சர்மா அண்டு டிம் டேவிட் இந்த பேட்டிங் லைனப் வரையும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 6-7 பேர் செம்மையாக ஆடுவாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த ஹோம் கிரவுண்டில் தொடர்ச்சியாக சொதப்பிட்டே இருக்காங்க. யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல எக்ஸப்ட் டிம் டேவிட்டை தவிர. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எடுப்பீங்க? கண்டிப்பாக இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்பவுமே பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால கரெக்டாக கணிக்க முடியும். ஏன்னா அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டாக இருக்கட்டும், ரஜத் பட்டிடராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பால் வந்து நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ கொஞ்சம் பிச்சு மாறினால இந்த எல்லா மேட்சஸுமே ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கோலின்னு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவ் படிக்கல் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். தொடர்ந்து ஒரு 2 மேட்ச்சில் ஆர்சிபியை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே கொஞ்சம் இன்னைக்கு காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிம் டேவிட் ரெகுலராக அவரோட பொசிஷனில் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. பட் இந்த சில ஒரு 2-3 பேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக தித்தேஷ் சர்மா, ஃபில் சால்ட். ஏன்னா ஃபில் சால்ட்டோட கேம் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 2 ஓவர் தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30-40 ரன்ஸ் கொண்டு வந்துடுவார். ஆனால் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவரோட விக்கெட்டை நிறைய டைம் விட்டுறாரு. அதுவும் முக்கியமாக இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஸோ அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபில் சால்ட் எப்படி ஆடுவார் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் அப் இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து அவங்க யார் பிக் பண்ணுறதுன்னே அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ லியம் லிவிங்ஸ்டனை தூக்கி வெளியே போட்டு இப்போ ரொமாரியோ ஷெப்பர்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஜேக்கப் பெத்தல் ஒருத்தர் வெளியே இருக்காரு. ஸோ இந்த 3 பேரில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு யார் ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஜேக்கப் பெத்தல் வந்து இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் நல்லா ஆடக்கூடியவர். ஸோ அதனால
இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா லிவிங்ஸ்டனுடைய போலிங் வந்து அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்ல ஸோ லிவிங்ஸ்டன் விக்கெட் டேக்கரா மாறிட்டு வராரு. சம்டைம்ஸ் அவங்களுடைய ஸ்பின்னர் சரியா எடுக்கல அப்படின்னும் போது இம்பாக்ட் பிளேயரா வர்ற நபர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ கூட லியாம் லிவிங்ஸ்டன்ஸ் வந்து நல்லா போலிங் போட்டு விக்கெட்லாம் எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஷெப்பர்ட் வந்து போலிங் ஃபாஸ்ட் போலிங்க்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஸோ இவங்களுக்கு ஸ்பின்னர் வந்து ஒரு பெரிய தலைவலி இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சுயாஷ் சர்மா நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஷெப்பர்ட் அவங்க உள்ள கொண்டு வந்ததுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபேஸ் போலர் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஷெப்பர்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான். ஸோ ஒரு 30-40 ரன் டிம் டேவிட் எப்படியோ கடைசி டைம்ல இவருமே ஒரு 30-40 ரன் வந்து எடுத்து கொடுக்குறாரு ஒரு டீமுக்கு. ஸோ அதை தாண்டி போலிங்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் இல்லை ஒரு 3 ஓவர் கொஞ்சம் நல்லா கண்டெயின் பண்ணி கொடுப்பாரு. அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டனை விட ஷெப்பர்டை தான் அவங்க இன்னைக்கு மேட்சப்லேயே வச்சுப்பாங்க. ஏன்னா லிவிங்ஸ்டன் பேட்டிங்ல தொடர்ந்து சொதப்பிட்டே வர்றாரு. ஸோ நீங்க சொன்னீங்க ஸ்பின் கொஞ்சம் எடுக்குது அப்படின்னு, பட் அந்த ஸ்பின்னை மட்டும் கண்டிப்பா ஒரு டீமுக்கு தேவையா அப்படின்னா, ஏன்னா அவரோட மெயின் ரோலே பேட்டிங் தான். அவர் நிறைய அதை வந்து தவற விட்டனால தான் எனக்கு தெரிஞ்சு ஷெப்பர்டோட இன்னைக்கு போக வாய்ப்பு இருக்கு.